கொடுத்த நாளுக்காய் கர்த்தர் நான் நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆண்டவர் நடத்தி வருகிற பாதைகளை நினச்சி ஆண்டவருக்கு தினமும் நன்றி சொல்லணும். ஏன்னா அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்கிற பிள்ளைகளாக, அதிகாலையில் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக நாம் இருக்கணும். அதிகாலையில் ஜெபிக்கிறவங்க ஆண்டவரை கண்டடைய முடியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். வசனத்தின் மூலமாக நம்ம தியானிப்போம். கர்த்தர் அதன் மூலமாக நமக்கு நிறைய கற்றுத் தருவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசத்தோடு இந்த வசனங்களெல்லாம் தியானிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த மனிதன் மூலமாக எங்களுக்கு என்ன கற்றுத்தந்த தரப்பீங்களோ அதை கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலமாய் தேர்ந்தெடுத்து நீங்கள் அழைத்து நீங்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் நடத்தி செல்ல முடிவு வரை நடத்தி சென்றீங்களே சுவாமி. அதுபோல் எங்களையும் நடத்தி செல்ல வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன் என்பதை நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள்ள இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு போய்த்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் செய்து வருகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதில் விசுவாசத்தோடு உங்கள் பாத்தில் அமர்ந்திருக்க ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்ய முன்னோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்து வளர்த்து போக நன்றி செலுத்துவீங்க. அந்த மயமெல்லாம் அம்மகே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது அவரை நோக்கி நம்ம பார்த்தோம்னாக்கி, அவரை நோக்கி பார்த்தாலே நம்ம கண்டடைஞ்சிடுவோம். அவரை தேடினோம்னாக்கி நாம் அவரை நம்ம பார்க்க முடியும். அவரை தேடுகிறவன் எல்லாரும் ஆண்டவர் தேடி பார்க்கும்போது அவர் தென்படுவார். அவர் வசனத்தின் மூலமாக அவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம சாது சிங் ஐயாவை பற்றி நிறைய பேருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க ஊழியத்தை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சவர். அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கனாக்கி இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி ஆண்டவர் போதிக்கிறவங்களோ மற்ற பைபிள் வசனங்களை கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஏதோ சொல்கிறவங்களோ பார்த்தோம்னாக்கி ரொம்ப வெறுக்குது. ஏன்னா இந்த கிறிஸ்தவங்கிறதே அவங்க இதில் அவங்க எப்படி மதத்தில் இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தவங்க. அவங்க மதமே ஒரு வேறு மாதிரி இதில் இருந்து வந்தவர். அவர் ரொம்ப வைராக்கியமாக இருக்கவங்க. அவங்க இதெல்லாம் பார்த்தோம்னாக்கி ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க மற்ற இதுலெல்லாம் அவ்வளோவா இடைப்படுறதுக்கு வாய்ப்புகளே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி இருக்க ஒரு குடும்பத்தில் நல்ல வசதி படைத்த குடும்பத்தில் தான் பிறந்தவர். அவங்க சரித்திரத்தில் நீங்கள் வாங்கி படிங்க. அவங்களுடைய சரித்திரத்தை படித்தா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வர முடியும். அவங்க சரித்திரத்தை நீங்கள் வாங்கி படிங்க. புஸ்தகமே இருக்குது. அந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஒவ்வொரு காரியமாக நிறைய காரியம் ஆண்டவர் ஊழியத்தில் அவர் செஞ்ச காரியங்களை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அவர் இப்படி வெறுத்துட்டு இருக்கும்போது வேத புத்தகங்களெல்லாம் பாருங்கள், காசு நிறைய இருக்கிறதுனால, பணம் இருக்கிறதுனால வேதத்தை வாங்கி கிழித்து அந்த தீயில போட்டு அதை எரிகிறத பார்த்து நல்லா சிரிப்பு, கை கொட்டி சிரிக்கிறது. சந்தோஷமாக நம்ம எரிக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எத்தனை பேர் வாங்குறதெல்லாம் நம்ம பார்த்து எரிச்சிட்டோமே அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுறது. இப்போ நம்ம வாழ்க்கையிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வசனத்துக்கு எவ்வளோ முதலிடம் கொடுக்கமோ அதுக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சொல்லி சிலர் உணர்ந்துக்கிட்டதே கிடையாது. வசனத்தை ஏதோ செல்ஃபோனில் ஏதோ படிச்சுட்டு அப்படியே நம்ம டெய்லி ஒரு வசனத்தை படிச்சுட்டு போயிட்டோம்னாக்கி அதனால நமக்கு ஆசீர்வாதம் நினைக்காங்க. அப்படி கிடையாதுங்க. ஆண்டவருக்குன்னு டயத்தை ஒதுக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவரை தேடணும். அப்போ தான் நமக்கு நம்ம காரியங்கள்லாம் நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறியாமல் செய்யலாம். அந்த காரியங்கள்லாம் நம்ம ஆண்டவர் கற்றுத்தரக்கூடிய ஆண்டவர். இவர் அறியாமல் தான் செய்கிறாரு. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் தெரியலை. ஆண்டவரை பற்றி தெரியாதனால, அறியாதனால அவர் செஞ்சார். பவுல் செஞ்சார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செஞ்சார். அவர் அந்த யூதமா இதில் இருந்தால் கூட அந்த கிறிஸ்தவங்க இதெல்லாம் அடித்து நொறுக்கக்கூடிய காரியத்தை செஞ்சார்ல, அது மாதிரி இவருக்கும் அந்த இடம் பிடிக்கலை. ஏதோ ஒன்று பிடிக்காதனால அவங்க எரிச்சு அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்திருக்காரு. ஆனால் அப்படி செஞ்சாலும் கூட அவருடைய இப்படி செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு ஆண்டவரை நம்ம நேசித்து நம்ம அவரை வழிபடுத்தணும் வைங்க. அதில் உறுதியாக நிற்கணும். எந்த மதமாக இருந்தாலும் சரி, அதில் உறுதியாக நிற்கிறவங்க அதிலே உறுதியாக நின்று அவங்க ஆசீர்வாதத்தை பெறதை நம்ம பார்க்க முடியும், எந்த மதமாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த மதத்துலேருந்து மற்ற மதத்தை நம்ம ஒரு தரமட்டமாக்கி அவங்கள நம்ம தரவையாக இதை ஒரு அசிங்கமாக பேசுகிறது, மற்ற அவங்க காரியங்கள்லாம் நல்லா சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம குறை சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த குறை சொல்கிறது ஆண்டவர் எப்போவுமே ஆண்டவர் அனுமதிக்கலை. கிறிஸ்தவங்களுக்கு அந்த வேலை கிடையவே கிடையாது. நம்ம செய்தோம்னா அதெல்லாம் நம்ம விட்டுறணும். ஏன்னா மற்றவங்க அவங்களுடைய விருப்பத்தின்படி போகிறாங்க. ஆனால் ஆண்டவரால் தொடப்படுறது ஆண்டவர் மட்டும் தான் தொட முடியும். நம்ம வசனங்களை போதிக்கலாம், சொல்லலாம். அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கலாம். ஆண்டவரே பாருங்கள், ஊழியம் பண்ண போகும்போது ஏற்றுக்கிட்டாங்கன்னா சரின்றுவார். அப்புறம் பாருங்கள், நல்ல சுகத்தெல்லாம் கொடுப்பாரு. நல்ல சுகம் பெற்றான்னு பனிலேருந்து பிசாசு பிடிச்சிருந்தவொடனே சுகப்படுத்தாருன்னா நல்லா சொல்லலை.
இந்த கிராமத்தை விட்டு போங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா ஆண்டவர் சந்தோஷம் போயிட்டார். ஏன்னா நான் இன்னும் நிறைய பிசாசு இருக்குது இந்த ஊரில், நான் எல்லாம் விழுந்து தான் போவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அதனால் வலுக்கட்டாயமாக நம்ம சொல்கிறது வந்து தவறு. நம்ம அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற மதத்தை பற்றியோ மற்றவங்களை பற்றியோ நம்ம குறை சொல்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளுடைய வசனங்களை நம்ம போதிக்கிறதுக்கு எங்கே இடம் கிடைக்குதோ, எங்கே டைம் கிடைக்குதோ, எங்கே ஆண்டவர் கொண்டு விடுதாரோ அந்த இடத்துல நம்ம போதிக்கிறதுக்கு நமக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அது ஆண்டவரே நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு பிள்ளைன்னு சொல்லி நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அந்த இதை நம்ம செய்யணும், அவ்வளோதான். அதனால அந்த மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னாக்கி இது வேண்டாத காரியங்கள்லாம் நிறைய செஞ்சதுனால ஆண்டவர் வந்து பாருங்கள், அந்த வேத வசனங்கள்லாம் எப்போவுமே பாருங்கள் உயிருள்ளதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் அது எப்பவுமே நம்ம அதை புறக்கணிக்கும் பொழுது அது இன்னும் அதிகமாக அவங்கள வந்து தொடக்கூடிய காரியங்களை செஞ்சிடும். நிறைய காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்கள், அந்த ஊழியம் செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கொலை பண்ணேன், அந்த மாதிரி நான் வேண்டாத காரியத்துக்கு போனேன், ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சேன், ஏன்னா ஆண்டவர் தொட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு விரோதமாக போகும்போது அவங்களெல்லாம் தொட்டு அவங்கள ஊழியம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆண்டவர் பயன்படுத்துறதை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி தான் பாருங்கள் இவரும் பாருங்கள், ஒரு நாள் அவருக்கு உள்ளத்தில் அமைதியே இல்லை, எத்தனை எரிச்சு எல்லாம் பண்ணுறாரு. எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு உண்மையான ஆண்டவர் யார் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ வந்து ஆண்டவர் பேசணும் அப்படிங்கிறது வந்து தோமா செய்கிறாரு. என்னோட கூட நான் அவரை நேரில் பார்க்கணும் அப்படின்னு மற்றவங்கெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சி அவங்க ஆண்டவரை நேசிக்காங்க, ஆண்டவர் உயிரோட எழும்பி வந்தாருன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது, நான் காயத்தை பார்ப்பேங்க இருப்பாருங்க. அந்த மாதிரி சிலர் வந்து பார்த்திங்கனாக்கி எந்த மதத்தில் இருந்தாலும் சரி ஆண்டவரை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு காரியங்கள்லாம் நிறைய செய்வாங்க. அதில் வந்து ஆண்டவரை நம்ம அவர் நேசிக்கும் போது அவருடைய வசனத்தின் மூலமாக பேசும்பொழுது நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவர் செய்கிறக்கூடிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அதனால் இவர் வந்து சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு நாள் வந்து நைட்டு படுத்து மெய்யான தேவன் யாருன்னு எனக்கு தெரியலை, எனக்கு அந்த இறைவன் யாருன்னு தெரிஞ்சோம்னா எனக்கு எங்கே இருக்கார், அவன் உண்மையாக எனக்கு அவர் யாருன்னு காட்டினோம்னாக்கி எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். எனக்கு என்னென்ன தெரியாதுனால தான் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் எழுந்ததை சொல்லி கதறி அழுதுருக்காரு. ஏன்னா பண வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, அமைதி இல்லைன்னா ஏதோ ஒரு அவருடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு குறைகள் இருக்குது. இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடம் வந்து காலியாக இருக்கும், அந்த காலியாகவே இருக்க விடக்கூடாது, ஆண்டவர் தான் இருக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருனாக்கி அந்த காலி இடமே இருக்காது, எல்லாமே நிரப்பப்பட்டு அவரால் நடத்தப்பட நம்ம அர்ப்பணிக்கணும். அப்படி இல்லாமல் இருந்ததுனால இவருக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவரை தேடி யாருன்னு கேட்கும்போது பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாள் திடீர்னு அவர் வந்து அந்த ஒரு ரூமில் படுத்திருக்காரு ரூமில் முழுதும் அந்த அறை முழுதும் வந்து ஒரு பெரிய ஒரு ஒளி மாதிரி வந்து ஒளி நிறைஞ்சி அந்த இடம்லாம் வந்து ஒரு பிரசனத்தை நிறைக்கப்படுறதை பார்க்காரு. அது மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் உருவம் வந்து அவருக்கு பார்க்காரு. ஏன்னா வந்து படத்தெல்லாம் பார்த்து இந்த புக்கெல்லாம் எடுத்து கிளிக்காருல, அதனால் ஆண்டவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்காரு. அப்போ வந்து அந்த அவர் மாதிரி இப்போ ஒரு முகம்லாம் பிரகாசமாக இருக்கும் போது பார்க்காரு. அப்போ வந்து கேட்காது, சுந்தர் நீ அவர் வந்து ஆண்டவர் பேரை சொல்லி கூப்பிடுவார். ஏன்னா பேரை சொல்லி நம்ம பேரெல்லாம் உருவாதுக்கு முன்னாடியே தாய்ங்கரில் உருவாதுக்கு முன்னாடியே நம்ம பேர் சொல்லி நம்மளை அழைக்கிறது. அவருக்கு பேரெல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா. அதனால சுந்தர் நீ தேடி அலைத இறைவன் நான் தான் சொல்லி அப்படி ஒரு சத்தத்தையும் ஆண்டவர் வந்து ஒலிக்க செய்கிறாரு. அப்போ வந்து பாருங்க சுந்தருக்கு அவருக்கு ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. உடனே அவர் பாதங்களில் சமர்ப்பிக்காரு. ஏன்னா வந்து நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கி பவுல் வந்து இப்படி ஒருத்தரையாக இழுத்து கொல்றதுக்கு மற்ற அவங்கள வந்து துன்பப்படுத்துறதுக்கெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு போகும்பொழுது ஆண்டவர் வந்து கீழே விழுந்து அவர் ஒளியை பார்க்காரு. அவர் கண்கள் கடைசி வரைக்கும் அவருக்கு கண்ணு சரியாக பார்வை தெரியலன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவரை தரிசித்த ஆள் அவர் வந்து பவுல் வந்து அந்த பவுல் தரிசித்த போது பார்த்திங்கன்னாக்கி உடனே வந்து எந்த வார்த்தையும் சொல்லாமல் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டுட்டு அர்ப்பணிக்கார். பார்த்தீங்களா, அந்த அர்ப்பணிப்பை தான் இவரும் செஞ்சுருக்காரு. அவர் பாதத்தில் விழுந்துட்டு நான் வந்து உமக்கு சமர்ப்பிக்கேன், நீங்கள் தான் உண்மையான தேவன் சொல்லிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு தான் நான் வந்து பிள்ளைய நான் வாழ விரும்புகிறேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சமர்ப்பிக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும், அவர் சித்தத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னா அவர் சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளோட பேசும்பொழுது அவருடைய பாதத்தில் நம்ம முழுவதுமாக சமர்ப்பித்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழும்பொழுது கடைசி வரை நம்ம நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் பாதியில் விடவே மாட்டாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்களில் நான் அனுபவிச்சனாலும் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை மட்டும் ஆண்டுகிட்ட அர்ப்பணிச்சிட்டோம்னாக்கி அவர் வந்து பாதியில் விடுற ஆண்டவரே கிடையாது. கடைசி வர எத்தனை போராட்டம் பிசாசு கொண்டு வந்தாலும் அத்தனையிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு வல்லமுள்ள ஆண்டவர் நம்மளோட கூட இருக்காரு. அநேகருக்கு சாட்சியாக நம்மளை நிறுத்துவார். அதுக்கு நம்ம அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கணும்.
அடுத்தது அவர் வந்து என்ன இதை செஞ்சுட்டு திருப்பி தகப்பன்கிட்ட போய் சொல்லணும். எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் யாருன்னு சொல்லி, நம்ம தகப்பன்கிட்ட போய் சொல்லணும், நம்ம அப்பாட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு பக்கத்தில் அறையில் படுத்துருக்கவரை போய் தூங்கிட்டு இருக்கவரை எழுப்பி, நான் வந்து இப்படி ஒரு அப்பா வந்து நீ மெய்யான தேவனா நான் பார்த்துட்டேன், அவர் தான் வந்து என்னை வந்து கூப்பிட்டு இப்படி சொன்னார், நான் தான் மெய்யான தேவன் சொல்லி சொன்னார், அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சொன்னார். நான் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், அவர் என்ன தரிசனத்தில் என்ன சொன்னார், நான் தான் நீ தேடுறவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது யாருமே வந்து உடனே சொன்ன உடனே யாருமே ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. அப்படி இவரை ஏற்றுக்கிடாமல் நேற்று வரை அவரை ஏசிக்கிட்டு இருந்தேன், ஏதாவது நீ குழம்பியிருப்ப, நீ இது புக்கெல்லாம் இந்த பைபிள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எரிச்சு போட்டுட்டு சந்தோஷம் கொண்டாடிட்டு இருந்தவன் இன்னைக்கு வந்து என்னடா இப்படி சொல்கிற, போய் பாடுப்போ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவர் அனுப்பியிருந்தாரு. இவருக்கு தூக்கம் வராமல் அப்படியே இருக்காரு. அப்பா இல்லைப்பா, இயேசு சாமி உள்ளத்தில் நான் அவரை வந்து அர்ப்பணிச்சிட்டேன், அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி, இனி நான் வந்து அவருடைய மகன்தான், அவருடைய பிள்ளை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுந்தர் வார்த்தையில் வந்து இறுதி வரையிலும் சுந்தர் அவள் நிலைத்திருந்தார். இந்த வார்த்தை சொன்னார் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இனிமேல் அவருக்கு தான் சொந்தம், உங்களுக்கெல்லாம் சொந்தம் இல்லைப்பா, நான் வந்து அவருக்கு உள்ளத்தை கொடுத்துட்டேன், அவருக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், சமர்ப்பிச்சிட்டேன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை நாள் முழுதும் அவருக்கு தான் நான் சேவை செய்கிறதுக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன்னு சொன்ன வார்த்தையை கடைசி வரைக்கும் இந்த மனிதன் வந்து மனிதன் வந்து அர்ப்பணித்து நடத்தினாருன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம புக்கில் நம்ம அவருடைய சரித்திரத்தை படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி, அவர் வந்து மரித்து போனாரா இல்லாட்டி எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டாரா, அப்படியே கல்லறே இல்லை, போனவர் மலை உள்ளுக்குள்ள ஒரு இடத்துல போனவர் திரும்பி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த புத்தகத்தில் அவர் சரித்திரத்தில் நான் படித்தேன். அப்போ அவருடைய சரித்திரம் எப்படி இருக்குது பாருங்கள், மோசே மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ மோசே கூட ஆண்டவர் பேசினார், முகமுகமாக பேசினார், அவரை மாதிரி யாரு கூடயும் பேசவே செய்யலைன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இவர் கூடயும் அப்படி தான் முகமுகமாக பேசியிருப்பாருன்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். ஏன்னா வந்து பாருங்கள், ஒரு ஆண்டவரை பற்றி அறியாத மனுஷன், ஆண்டவரை வசனத்தெல்லாம் பைபிளெல்லாம் கிழிச்சு அதெல்லாம் எரித்த மனுஷனை வந்து ஆண்டவர் எப்படி தொடுதாருன்னு பாருங்கள். அவர் அர்ப்பணித்த உடனே அவர் அழைக்காரு, அவர் அர்ப்பணிக்காரு, அவர் பயன்படுத்துகிறாரு. இப்போ நம்ம அப்படி தான், அவர் அழைப்பார், நாம் அர்ப்பணிக்கணும், அவர் பயன்படுத்துவார். இந்த 3 காரியத்தையும் நம்ம இந்த பெரிய ஊழியக்காரன் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம். இது மூலமாக நாமளும் வந்து என்ன கற்றுக்கிட்டோம்னா, அவரே போல் நம்ம அர்ப்பணித்து அவருக்கு தான் முழுமையாக நான் நடத்தப்பட போகிறேன்னு சொல்லி கடைசி வரை அவர் வந்து ஆண்டவருக்குன்னு தான் அர்ப்பணித்து ஊழியம் பண்ணாருன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதிகாலையில் ஆண்டவரை போலையும் செஞ்சார். ஆண்டவரை அழைச்சதுனால அவரே போல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசத்தில் இந்த தேவ மனுஷன் இருந்தது போல் நாமளும் இருக்கணும். அதிகாலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணதுக்கு எங்கேனாலும் போயிடும், மலையில் போய் ஜெபம் பண்ணுறது. அவர் வந்து வீடு ஊர் அப்படின்லாம் இருக்கல, நிறைய சொத்து அதெல்லாம் அவர் தகவனார் கூப்பிடும்போது கூட அவர் அதெல்லாம் வாங்கவே இல்லை. அப்புறம் ஊழியமே பண்ணிகிட்டே அப்படியே சுற்றிட்டே இருந்தார். அப்புறம் மலையில் எங்கே இடம் இருக்குதோ அந்த இடத்துல 4 மணிக்கு போய் ஜெபம் பண்ண போகிறோம். டெய்லி ஜெபம் பண்ண போகுது. இந்த ஒரு இடத்துல நான் படித்தேன், 4 மணிக்கு ஜெபம் பண்ண போகும்போது அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காராம், சிங்கம் வந்துருந்துருக்குது. அந்த இடத்துல காடுகளில் சிங்கம் வரக்கூடிய அந்த சூழ்நிலை. அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க, காட்டு மனுஷங்க, ஐயோ இவர் இப்படி ஜெபம் பண்ணிருக்காரு, சிங்கம் இருக்குது கடிச்சு போடுமேன்னு சொல்லி. ஆனால் அவர் அதை பார்க்கவே இல்லை. ஆண்டவரோட ஜெபம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு இருந்திருக்காரு. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சிங்கம் பிறப்பாங்க. அவர் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அதிகாலையில் பார்த்தோம்னா அது பாட்டு போயிருக்குது, எந்திரிச்சு போய் இவங்க மறைஞ்சு இருந்து பார்த்துருக்காங்க. அது அப்படியே அவரை பார்த்துட்டே இருந்து ஜெபம் பண்ணுது, அது பாட்டுக்கு தன்னாலே போயிடுச்சாமா. அப்போ அவரை ஒரு சேதம் படுத்த முடியலை. அப்போ ஆண்டோடைய பிரசனத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவர் எவ்வளோ பாதுகாக்காருன்னு பாருங்கள், தானியலை பாதுகாத்தாரு பாருங்கள். அது மாதிரி இந்த தேவ மனுஷன் ஒப்பு கொடுத்த தேவ மனுஷனே அப்படி காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நிறைய ஊழியத்தில் அவர் சரித்திரத்தை படிக்கும்போது நிறையா படிக்கலாம். அப்படி ஆண்டவரை போல் அதிகாலையில் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். அப்புறம் மோசையை போல் அவர் வந்து பாருங்கள் பிரகாசமாக இருந்தது, முகத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் பாருங்கள். அந்த மாதிரி பிரகாசமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்ததுனால அவருடைய வாழ்க்கை வந்து எப்படி முடிவே தெரியலை. அவர் மரித்ததே பற்றி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம முடிக்காங்க. அந்த மாதிரி மோசையை போல் இருக்கார். அடுத்தது பாருங்கள், இந்த நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை கடைசி வரை நடத்துகிறாருன்னு சொல்கிறேன் பாருங்கள். அவர் வந்து எப்படி வாழ்ந்தார், அவர் தரிசனத்தை பற்றி எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல் நாம் தரிசனத்தை பற்றி வாழும் பொழுது அவர் யோவான் 15:9 ஒரு வசனம்
வசனம் இருக்குது, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவருடைய சரித்திரம் சொல்கிறது பாருங்க. அவர் சரித்திரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மோசையை போல் இருந்தேன், மறித்து விட்டா மோசையை போல் இருந்தார், மறித்தாரா இன்னும் தெரியல. ஆனால் வந்து என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள்னா அவருடைய அன்பில் அவர் நிலைத்திருந்திருக்காரு. ஏன்னா ஆண்டோடைய அன்பு அவர்கிட்ட இல்லைனாக்கி இந்த மாதிரிலாம் ஊழியம் செய்யவே முடியாது. எத்தனை காடு மேடெல்லாம் போய் ஊழியம் பண்ணி அவர் வந்து தரிசனத்தோடு வாழ்ந்த மனுஷன். அப்புறம் பவுல் எடுத்தீங்கன்னாக்கி அவர் வந்து தரிசனத்தை பெற்றவுடனே அவர் அதுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாருன்னு நம்ம படிக்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல. அது மாதிரி பவுலை போல் கடைசி வரை என்ன துன்பம் என்ன போராட்டம் வந்தாலும் சரி, இருந்தாலும் சாப்பிடலாம் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மனுஷன் தான். வசதிகள் இருந்தது, தகப்பனார் கூப்பிட்டாரு, நீ சொத்து எல்லாமே நான் எழுதி தரேன், அங்கேயே வந்து நீ ஊழியம் பண்ணு, உன்னுடைய ஆண்டவரை நீ வணங்கு, நீ அதில் நான் தடை பண்ணலை அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து அவர் இந்த இடத்துல ஒரு இடத்துல நான் என் சொத்தை வாங்கி வச்சுட்டு அந்த சொத்தை பார்த்துட்டு அதெல்லாம் இருக்க மாட்டேன், ஆண்டவர் எங்கே கொடுக்குறாரோ அந்த இடத்துக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு இந்த சொத்துக்கோ இந்த பணத்துக்கோ வந்து அவர் ஆசைப்படவே இல்லை. கடைசி வரை ஊழியக்காரங்களோட கூட இருந்து மிஷினரியை கூட இருந்து அவர் ஊழியம் பண்ணி கடைசி நாட்களில் அப்படி எங்கள் மலையில் போனவர் திரும்பி வரவே இல்லைன்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போது நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பெரிய ஒரு தவறு செஞ்ச மனுஷன்தான். ஆனால் வந்து பாருங்கள், இந்த பவுலை கொண்டு எப்படி நடத்தினார், மோசே ஒரு தவறு பண்ணார் எப்படி நடத்தினார் ஆண்டவர் வந்து, அப்படி இவங்களெல்லாம் சரித்திரத்தை பார்க்கும்போது பாருங்கள், தானியேலை எப்படி நடத்தினார் அப்படின்னு பார்த்தா இவர் வாழ்க்கையோட ஒத்து போகுது எல்லாமே. மோசே மாதிரி இருக்காரு, தானியேல் மாதிரி இருக்காரு, பவுல மாதிரி இருக்காருன்னு சொல்லி நம்ம ஒருத்தரையாக பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வந்து எப்படி பாருங்கள், ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஒரு தேவ ஊழியக்கார மனுஷன். அந்த நாட்களில் வேதத்தில் இருக்கிறத இன்றைக்கி இந்த மனுஷனும் வந்து நடத்தியிருக்காருன்னா ஆண்டவர் வந்து அப்படி தான் அர்ப்பணிக்கும் போது நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா, இந்த மாதிரி இவங்க மாதிரி நம்ம அர்ப்பணித்து வாழுதோமான்னு சொல்லி நம்ம தியானித்து நம்ம நடத்துவோம், நம்ம அர்ப்பணித்து இந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவருடைய அன்பு நமக்கு இருக்கணும், அவருடைய அழைப்பு, நம்ம வந்து அவரை வந்து தேடணும். அவரை தேடினோம்னா நம்ம கண்டறிஞ்சுக்கிட முடியும். அவரை தேடாமல் நம்ம ஏதோ நம்மளை தொடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை தேடணும், அனுதினமும் தேடுங்க, நீங்கள் கண்டடைவீங்க. ஆண்டவர் உங்களை தரிசனத்தின் மூலமாக சொப்பனத்தின் மூலமாக பேசி உங்களை நடத்தக்கூடிய காரியங்கள்லாம் செய்வார். இந்த ஒளியை கொடுத்து இந்த தேவ மனுஷனை நடத்துனது போல் நம்மளே நடத்துறதுக்கு அர்ப்பணித்து அமைதி இல்லாத நேரத்தில் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு அமைதி கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே சுகங்க தரதுக்கு வல்லமுள்ள தேவன் எல்லாவற்றிலும் உங்களை பாதுகாத்து கடைசி வரை கரம் பிடித்து நடத்த அவர் போதுமானவர். நல்லா அர்ப்பணிப்போம், அற்புதமாக நம்ம நடத்துவோம். நம்ம பிள்ளைகளை அர்ப்பணிப்போம். நம்ம யாருக்கா சொல்லணும்னு சொல்கிறாரோ அவங்களுக்கும் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வழி திறக்க ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சிலுவை சுமப்பதனா சிந்தையை மாறிவிடும், சிலுவை சுமப்பதனா சிந்தையை மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார்
இயேசுவின் நாமத்திற்கே புகழ் எல்லாமே. இயேசுவின் நாமத்திற்கே கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். இப்போ நல்ல தகப்பனே உடனே செலுத்துகிற சுவாமி, இந்த தேவ மனிதனை போல தேடி கண்டடையத்தக்கதான கிருபை தாங்க சுவாமி. கண்டடைவது மாத்திரமல்ல, உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து கடைசி வரை ஓடி ஜெயித்த இந்த மனிதனை போல ஆண்டவரை நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை மாற்றணுமா செபிக்கிற சுவாமி. எத்தனையோ மிஷினரிமார்கள் ஆண்டவரே உமக்கு அர்ப்பணித்தது போல இந்த தேவ மனிதனும் ஆண்டவரை அர்ப்பணித்து கடைசி வரை ஓடினாரே ஆண்டவரே. அப்படிப்பட்ட அழைப்பை நாங்களும் ஆண்டவரை அசட்டை செய்யாதபடி அதன் அழைப்புக்கு கீழ்ப்படியா எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. எத்தனை போராட்டங்கள் எத்தனை வேதனைகள் வந்த பொழுதிலும் கடைசி வரை நடந்து சென்றது போல எங்களையும் நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிற சுவாமி. மோசேயை போல உம்மை போல ஜெபிப்பதிலும் ஆண்டவரே தகப்பனே தானியலை போல பாதுகாக்கப்படவும், தகப்பனே பவுலை போல ஓடி கடைசி வரை ஜெயிக்கிற பிள்ளையா இருந்தது போல ஆண்டவரே நாங்களும் இருக்க கிருபை செய்யுங்க. அப்படி ஒரு மனிதனை பயன்படுத்தினதே சுவாமி. உண்மை ஆண்டவரை அறியாத பொழுதும் அறிவிக்கத்தக்கதான ஞானத்தை தந்து நடத்தினீங்க சுவாமி. அதுபோல் எங்களை ஞானத்தினால் குறைவில் இருக்கும் என்றால் ஆண்டவரே அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்கி தர வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுங்க ராஜா. உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு போதித்து நடத்துங்க. அதில் நாங்கள் நடந்து சென்று பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் அநேகருக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்குற பிள்ளைகளாய் காணப்படவும் எங்களுடைய வாழ்க்கை மாறத்தக்கதாக கிருபை செய்யும். உங்களுடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. அந்த அன்பு எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டுமா செபிக்கிறேன். அந்த அன்பு மாறாது ஒருபொழுதும், அது அன்பு குறையாது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை கண்டு உண்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரை. கேட்குற பிள்ளைகளுக்கு அன்பை தேடி ஓடுவார்கள் என்றால் அந்த உலகத்திலே உம்முடைய அன்பு மாத்திரம்தான் நிலையானது என்று அறிந்து கொள்கிற அறிவை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உலக அன்பை நோக்கி ஓடி ஆண்டவரே தோற்று போய் சமாதானம் இல்லாமல் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, சமாதான காரணர் உங்களுடைய அன்பினால் நிறைத்து நடத்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உண்மை தேடி கண்டடைய கிருபை செய்யுங்க. உடைய வசனத்தின் மூலமாய் போதித்து நடத்துங்க. உடைய ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரை கற்றுத்தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வசனம் எங்களை போதித்து நடத்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. கடைசி வரை பாதுகாக்கிற தெய்வமே நமக்கு நன்றி. அதிலே நாங்கள் நிலைத்து நிற்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. உடைய அற்புத கரம் எங்களை நடத்தி செல்வதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே எத்தனை தேவைகளோடு இருந்தாலும் தகப்பனே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவங்க ஜெயிக்க வசனத்தை கற்றுத்தந்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிற சுவாமி. நாங்கள் அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் சொன்ன தேவன் நீங்க எங்களுக்கு அறிவித்து நடத்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்க குறைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தர என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் கண்டுகொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அதில் நிலத்தில் நிற்கணும் ஆண்டவரே. போதித்து நடத்துங்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க எல்லாமே நடத்தி செல்வதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதில் நிலத்தினுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து விழுந்து விடாதபடி எங்களை கட்டி எழுப்பும் அன்பின் கயிறுனால் எங்களை கட்டி எழுத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. நடத்த போருக்காக நன்றி செலுத்து. உடைய வல்லமுள்ள கரம் எங்களை தாங்கி வழி நடக்கட்டும். உடைய வசனத்தின் மூலமாக எங்களை போதித்து நடத்துங்க. உடைய கிருபையுள்ள கருத்துக்கு நாங்கள் முற்றிலுமாக சமர்ப்பிக்க உடைய பாத்திலே அமர்ந்திருக்க எங்களுக்கு கற்றிருந்து வழிநடத்துகிறதாக நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் நடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜபத்துக்கெல்லாம் பயன்படுத்திருக்கிறபடியா நன்றி. இன்னமும் நடத்தி எங்களை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் அநேகருக்கு சாட்சிகளாக எங்களை நிறுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா காரியங்களிலும் நீரே எங்களுக்கு முன்னின்று நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் சமாதானத்துக்கு தருகிற தேவனுக்கு கூட இந்த நடத்தமா செய்யணும்.
தேவையான எல்லாம் சந்திங்க ஆசிரியர்கள் பொறுப்படுத்துவாங்க. எனக்கு இந்த பிரச்சனை எங்களை தாங்கி வெள்ளத்தமாக செய்வீங்க. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வரும்போது எங்களை காத்து வெள்ளத்தமாக செய்விக்கிறேன். துதிக்கான மயம் இல்லாமல் கேசப்படுவோம். ஏசு லட்சம் நாம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.